இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்ற பகுதியிலிருந்து ஒரு 8 சிறப்பான அம்சங்களை பார்க்க போறோம். அதுவும் குறிப்பா எண் வரிசை அடிப்படையில பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாங்களா? பாருங்க. 1 நாலடியார். நாலடியார் பாத்தீங்கன்னா 11 கீழ்கணக்கு நூல்களே ஒரே தொகை நூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலா மற்ற நூல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தனி ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆனா நாலடியாருக்கு மட்டும் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்டதுனால இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தொகை நூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். 2 இன்னா 40 இனியவை 40. இந்த 2 நூல்களும் 11 கீழ்கணக்கு நூல்கள்ல இரட்டை அறநூல்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. சோ அப்ப 2 பாத்தீங்கன்னா இன்னா 40 இனியவை 40. 3 திருகடுகம். திருகடுகம் அப்படின்றது சுக்கு, மிளகு, திப்பிலி போன்ற மருந்து பொருட்கள் இருப்பது போல 3 அறக்கருத்துக்கள் சொல்றதுனால திருகடுகம் அப்படின்ற பெயர் பெற்றிருக்கு. அதே மாதிரி 4 பாருங்க, இன்னா 40 இனியவை 40 கார் 40 கலவை 40 அப்படின்ற இந்த 40 நூல்கள் இருக்கிறதுனால இதுக்கு 40 அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. 5 பாருங்க, சிறு பஞ்சம் மூலம். அதாவது கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி அப்படின்ற வேர்கள் இருக்கிறது போல 5 அறக்கருத்துக்கள் சிறுபஞ்ச மூலத்துல சொல்லப்பட்டிருக்கு. 7ஆதியில ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படின்ற 6 மருத்துவ பொருட்கள் இருக்கிறது போல 6 அறக்கருத்துக்கள் சொல்றதுனால 7ஆதி அப்படின்ற பெயர் பெற்றிருக்கு. திருக்குறள்ல 7 சீர் பெற்று வருது. அது பாத்தீங்கன்னா அறநூல்கள்ல முதன்மையானதாகவும் அதே சமயத்துல அறநூல்கள்ல பெரியதாகவும் கருதப்படுது. ஆசாரக்கோவை பாத்தீங்கன்னா 8 வகையான ஒழுக்கங்களை பத்தி சொல்லுது. சோ அப்ப நம்ம இந்த 11 கீழ்கணக்கு நூல்ல ஒரு 8 சிறப்பான அம்சங்களை எண் அடிப்படையில படிச்சிருக்கோம். அப்ப இத மாதிரி நம்ம என்ன அடிப்படையில படிக்கும் போது எளிமையா நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். சோ அதனால இது நல்லா கவனிச்சு நிதானமா படிச்சு மனசுல ஏத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.